Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 11 Example sums பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் 11.29 ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா? ஏன்னா இந்த டைப் கொஸ்டின் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ கவனமாக பாருங்கள். எவாலுவேட் 3x plus 7 divided by x square minus 3x plus 2 into dx. ஸோ இப்படி ஒரு டேர்ம் டினாமினேட்டரில் வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் சால்வ் பண்ண போகிறோம். 3x plus 7 divided by x square minus 3x plus 2 dx. So first இந்த term எடுத்துக்கலாம். Let 3x plus 7 divided by x square minus 3x plus 2 is equal to இதை பிரிச்சு எழுதணும். 3x plus 7 divided by 2 ரெண்டா பிரிக்கணும், minus 3 வரணும். அப்போ minus 2 minus 1 x minus 2 இன்னொன்று x minus 1. இப்போ இது அப்படியே பிரிச்சு எழுதுவோம்ல பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் 3x plus 7 x minus 2 x minus 1. ஸோ இது எப்படி எழுதலாம்னா a by x minus 2 plus b by x minus 1. ஸோ cross multiple பண்ணலாம். 3x plus 7 divided by x minus 2 x minus 1 is equal to a into x minus 1 plus b into x minus 2 divided by x minus 2 x minus 1. Denominator cancel பண்ணிட்டோம்னா 3x plus 7 is equal to a into x minus 1 plus b into x minus 2. இப்போ substitute x is equal to minus 1 இருக்கனால first plus 1. 3 into 1 plus 7 is equal to a into 1 minus 1 plus b into 1 minus 2. 3 ones are 3, 3 plus 7, 10 is equal to, இது complete 0, b into 1 minus 2. So minus 1 into b, therefore b is equal to minus 10. அடுத்தது a கண்டுபிடிக்கணும். Substitute x is equal to, இங்க minus 2 இருக்கனால plus 2 எடுத்துக்கலாம். 2. அப்போ 3 into 2 plus 7 is equal to a into 2 minus 1 plus b into 2 minus 2. x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 2. 2 minus 2 இது கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். 3 2s are 6, 6 plus 7 13 is equal to 2 minus 1 1. 1 வந்து a தான், a into 1 a. ஸோ a வேல்யூ b வேல்யூ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும். எப்படின்னா 3x plus 7 divided by x square minus 3x plus 2 is equal to 13 by x minus 2 minus 10 by x minus 1. ஸோ இந்த டேர்மை தான் நான் கம்ப்ளீட்டாக இங்கே இப்போ மாற்றி எழுதணும் சரிங்களா? ஸோ இதை 1ன்னு எழுதிட்டு நெக்ஸ்ட் லைன் இன்டிகிரேஷன் ஆஃப் 13 by x minus 2 minus 10 by x minus 1 into dx எழுதிட்டு from 1ன்னு எழுதிடணும். இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் சால்வ் பண்ணணும். இப்போ லாஸ்ட் லைனில் இருந்ததை நான் இப்போ பிரித்து எழுத போகிறேன். 13 வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் 1 by x minus 2 into dx minus 10 constant 1 by x minus 1 into dx. Therefore 13 1 by x log x minus 10 1 by x log x plus c. அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுறது தான் சம்மு. இது ஈஸி இல்லையா? ஸோ அதுதான் கஷ்டமே. செகண்ட் சப்டிவிஷன் இன்டிகிரேஷன் ஆஃப் x plus 3 divided by x plus 2 whole square into x plus 1 into dx. ஸோ டினாமினேட்டர் இப்படி வந்தாலே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான். சொல்யூஷனில் இன்டிகிரேஷன் ஆஃப் x plus 3 divided by x plus 2 whole square x plus 1 into dx. So partial fraction தான் பண்ண போகிறோம். Let x plus 3 divided by x plus 2 whole square x plus 1 is equal to a by, ஏன்னா இங்கே ஸ்ப்ளிட் பண்ண வேண்டாம், லாஸ்ட் டேர்ம் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி இங்கே ஸ்ப்ளிட் பண்ண வேண்டாம். a by x plus 2 plus b by x plus 2 whole square plus c by x plus 1. Next line இதை சால்வ் பண்ணோம். x plus 3 அடுத்த லைனில் x plus 3
x plus 2 whole square x plus 1 is equal to cross multiple. இங்கே x plus 2 ஒரு வாட்டி வந்துருச்சு. ஸோ a பக்கத்தில் ஒரு வாட்டி x plus 2 வந்தால் போதும். into x plus 1 plus b இருக்கிற இடத்துக்கு கீழே x plus 2 whole square வந்துருச்சு. ஸோ x plus 1 மட்டும் எழுதினா போதும். plus c into x plus 1 இல்லாமல் பேலன்ஸ் இருக்குது. அப்போ x plus 2 whole square மட்டும் எழுதினா போதும். டினாமினேட்டரில் x plus 2 whole square into x plus 1 மட்டும் தான் இருக்கும். டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ வெறும் நமக்கு x plus 3 is equal to a into x plus 2 x plus 1 plus b into x plus 1 plus c into x plus 2 whole square மட்டும் பேலன்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு substitute x is equal to minus 2. அப்போ a வேல்யூ c வேல்யூ கேன்சல் ஆகிடும், b மட்டும் கிடைக்கும். minus 2 plus 3 is equal to a into minus 2 plus 2 minus 2 plus 1 plus b into minus 2 plus 1 plus c into minus 2 plus 2 whole square. இதுவும் 0, இதுவும் 0. 3 minus 2 1 is equal to minus 2 plus 1 minus 1 into b. Therefore b is equal to minus 1. அடுத்தது இதே மாதிரி a கண்டுபிடிக்கணும் or c. ஸோ இப்போ minus 1 substitute பண்ணால் c கண்டுபிடிச்சிடலாம். substitute x is equal to minus 1. அப்போ minus 1 plus 3. நம்ம மேலே இந்த லைன் எழுதிருப்போம் இல்லையா, இதில் எங்கெல்லாம் x இருக்கவங்களாம் minus 1 எழுதணும். ஃபாலோ பண்ணுங்க. a into minus 1 plus 2 minus 1 plus 1 plus b into minus 1 plus 1 plus c into minus 1 plus 2 whole square. சரிதா? இப்போ இது 3 minus 1 வந்து 2 is equal to இதுவும் 0, இதுவும் 0. 2 minus 1 1 1 square 1. ஸோ c ஓட வேல்யூ என்னது 2. நெக்ஸ்ட்டு a வேல்யூ கண்டுபிடிக்கணும். a வேல்யூ கண்டுபிடிக்கணும் ரெண்டுமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏன்னா b ஓட வேல்யூ c ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு இல்லையா. கம்ப்ளீட்டாக இந்த லைனில் x எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் 0. ஸோ நெக்ஸ்ட் லைன் x இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 0 plus 3. Substitute x is equal to 0. 0 plus 3 a into 0 plus 2 0 plus 1 plus b into 0 plus 1 plus c into 0 plus 2 whole square. 0 plus 3 3 is equal to இது 2 இங்கே 1. 2 ones are 2 into a plus b ஓட வேல்யூ minus 1. 0 plus 1 1 plus c ஓட வேல்யூ 2. 0 plus 2 2 2 square வந்து 4. Therefore 3 is equal to 2 times of a minus 1 plus 4 2s are 8. 8 minus 1 7. அப்போ 3 is equal to 2a plus 7. அடுத்த லைனில் plus 7 அந்த சைட் போச்சுன்னா minus 7 plus 3 is equal to 2a. minus 4 divided by 2 is equal to a. a is equal to minus 2. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணலாம். x plus 3 divided by x plus 2 whole square into x plus 1 is equal to minus 2 divided by x plus 2 minus 1 divided by x plus 2 whole square. c ஓட வேல்யூ 2. 2 by x plus 1. இது 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்டெகிரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்டெகிரேஷன் ஆஃப் x plus 3 divided by x plus 2 whole square x plus 1 is equal to integration of minus 2 by x plus 2 minus 1 by x plus 2 whole square plus 2 by x plus 1 into dx from 1. இப்போ இதை பிரித்து எழுதிடலாம் தனித்தனி. 2 constant 1 by x plus 2 dx minus 1 வெளியே. Therefore 1 by x plus 2 whole square into dx plus 2 integration of 1 by x plus 1 into dx. இப்போ 1 byல இருக்கு. அப்போ minus 2 log x plus 2 minus இந்த term எப்படி எழுதலாம்? நியூமரேட்டர் போகும்போது x minus 2. அப்போ x plus 2 minus 2 plus 1 divided by minus 2 plus 1 plus 2 log
எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி. டிவைடட் பைல இருக்கிறது எப்படி மாறும்? எக்ஸ் ப்ளஸ் டூ பவரில் மைனஸ் டூன்னு மாறிடும். எக்ஸ் பார் என் ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணுவோம். இப்போ அடுத்த லைனில் இது மட்டும்தான் சேஞ்ச். மைனஸ் ஒன் வரும். மைனஸ் ஒன் வந்து இங்கே ப்ளஸ் ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் டூ பவரில் மைனஸ் ஒன் டினாமினேட்டரில் வந்துடும். இது மட்டும்தான் சேஞ்ச். நெக்ஸ்ட் லைன் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். மைனஸ் டூ லாக் எக்ஸ் ப்ளஸ் டூ, இது மைனஸ் ஒன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, பவர்லேயும் மைனஸ் ஒன், அப்போ ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் டூ இன்வர்ஸ் இல்லையா, ப்ளஸ் டூ லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் எதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.